தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தான். மன்னிக்க முடியாது சுமித்ரா. மன்னிச்சுதான் ஆகணும் சித்ரா. நிறுத்துங்க. சண்டை போடுறத தடுக்க வந்தா திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. அது வந்து வேண்டாம், எதுவும் பேச வேண்டாம். எப்ப நீங்க எதிரும் புதிருமா ஆயிட்டீங்களோ அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சித்ரா, சாவியை கொடு. நீங்க எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். என் பசங்க வரட்டும், சொத்தையெல்லாம் பிரிச்சு தந்துடுறேன். போங்க. அத்தை, நீங்க இந்த வீட்டை பிரிக்க போறீங்களா? என்ன சொல்ற சித்ரா? நான் இந்த வீட்டை பிரிக்கிறேனா? நீங்க தான் இந்த வீட்டை பிரிக்க நினைக்கிறீங்க. இல்ல அத்தை, இந்த வீட்டை பிரிக்கணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நீ சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். கொஞ்ச நாளா இங்க என்னென்ன நடக்குதுன்னு நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். இனிமே அப்படியெல்லாம் நடக்காத அத்தை. அத்தை, தயவு செஞ்சு இந்த வீட்டை பிரிச்சிடாதீங்க. இந்த வீடு நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்ந்த வீடு. இப்ப நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வேண்டாம், சண்டை சச்சரவு இந்த வீட்டுல வேண்டாம். நானே என் பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொன்னேன்.
ஹலோ, என்னங்க, நான் சீதா பேசுறேன். சொல்லு சீதா. அது 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 என்னன்னா, அது என்ன விஷயம்னு சொல்லு. நான் மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். நான் அங்க ஒண்ணு இல்லைங்க, நான் பிரியா பேசுறேன். நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு விசாரிக்க தான் ஃபோன் பண்ணா. ஓ, அவ்வளவுதானா? அத கேட்க ஏன் இவ்ளோ தயங்குறா? இல்ல, நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணா ஒருவேளை நீங்க கோவப்படுவீங்களோன்னு தயங்கி தயங்கி பேசுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன்னு மட்டும் சொல்லிடு. சரி, நான் வச்சிடுறேன். ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு தெரியும், நீங்க வேணும்னே பண்றீங்க. வேண்டாங்கா, இதெல்லாம் நல்லா இல்ல. தயவு செஞ்சு உங்களை மாத்திக்கோங்க. நான் எதுக்கு மாத்திக்கணும்? மாத்தலன்னா என்ன பண்ணுவான்? பாட்டி, உங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. ஆனா என் மனசுக்கு சரின்னு பட்டத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்த. பாட்டி, தயவு செஞ்சு இந்த வீட்டை பிரிச்சிடாதீங்க பாட்டி. அப்படி பிரிச்சுட்டா அதனால இந்த வீட்டை பிரிக்கணுங்கிற முடிவை மட்டும் விட்டுருங்க பாட்டி. சீதா, நீ 1000 தான் எனக்கு சமாதானம் சொன்னாலும் அத கேட்டுட்டு என் முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்ல. பாட்டி, பாட்டி, நான் சொல்றது எல்லாம் நன்மைக்கு தான். நீ கிளம்பு. ம்.
உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மருமகளுங்க மாதிரி யாருக்குமே கிடைக்கலன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப என்னடானா சந்தை கடையில சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எப்ப நீங்க எதிரும் புதிருமா ஆயிட்டீங்களோ அப்பவே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சித்ரா, சாவியை கொடு. நீங்க எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். என் பசங்க வரட்டும், சொத்தையெல்லாம் பிரிச்சு தந்துடுறேன். போங்க. இந்த வீடு நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்ந்த வீடு. இப்ப நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. வேண்டாம், சண்டை சச்சரவு இந்த வீட்ல வேண்டாம். நானே என் பிள்ளைங்களுக்கு பிரிச்சு கொடுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. சீதா ஃபோன் பண்ணா இப்ப அம்மா வேற ஃபோன் பண்றாங்க. என்னன்னு தெரியலையே. மா சொல்லுங்கம்மா. ராம், எங்க இருக்க? கார்ல ஒரு மீட்டிங்காக போயிட்டு இருக்கம்மா. அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண முடியுமா? என்னாச்சுமா? என்னம்மா? ஏதாவது சீரியஸான மேட்டரா? ஆமாம்பா, முக்கியமான விஷயம். மா, அங்க எதுவும் நடக்கல தானே? கிளம்பி வான்னு சொல்றேன்ல. சரிம்மா, நான் வந்துடுறேன். டிரைவர் சார், யூட்டர்ன் எடுத்து வீட்டுக்கு போங்க. ஓகே சார். அம்மா ஏதோ அழுதுகிட்டே பேசினாங்க. ஒருவேளை சீதா கூட இதுதான் சொல்ல வந்தாலும் என்ன நடந்திருக்கும் ஒன்னும் புரியலையே.
டிரைவர் சார். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சரிங்க சார். சொல்லு சுமித்ரா. என்னங்க கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா? ஏம்மா என்னாச்சு? என்னென்னமோ நடந்து போச்சுங்க. என்ன நடந்தது? நீங்க எதுக்காக சண்டை போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். என் பசங்க வரட்டும், சொத்தையெல்லாம் பிரிச்சு தந்துடுறேன். போங்க. இதெல்லாம் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியலீங்க. நீ போய் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே? போய் கேட்டோம், மன்னிக்க மாட்டேன்னு வெளியில அனுப்பிட்டாங்க. எந்த காரணத்துக்காகவும் என் முடிவை மாத்திக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. சொத்தை பிரிச்சே தீருவாங்களாம். என்னம்மா சொல்ற? வீட்டை ரெண்டா பிரிக்க போறாங்களா? ஆமாங்க, என்னையும் சித்ராவையும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. சரி, நான் ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கேன். போய் ரவியை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. பை. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. அத்தை வேற ரொம்ப பிடிவாதமா இருக்காங்களே. ரவி. சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ரவி கொஞ்சம் ரெடியா இருப்பா. கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு போகணும். ஏன்பா, ஏதாவது ப்ராப்ளமா? நீ ரெடியா இரு, நான் வரேன். சரிப்பா. தட்ஸ் இட். ஓகே. ரைட். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு ஒருவேளை நாம தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமோ?
அம்மா இது ஓஎம்ஆர்ல உள்ள கெஸ்ட் ஹவுஸோட டாக்குமெண்ட். இந்த பக்கம் வைங்க. அந்த பக்கமா? ஆமா, அம்மா இது ஈசிஆர் ஃபார்ம் ஹவுஸ். அந்த பக்கம் வைங்க. சரிங்கம்மா. அம்மா நீங்க சொன்ன மாதிரியே சொத்தெல்லாம் பிரிச்சாச்சு. சரி, நீங்க கிளம்புங்க. வேணும் நான் கூப்பிடுறேன். சரிங்கம்மா, வரேன் சார். வரேன் சார்.